கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் பாக்கி இருக்குது அதையும் நல்லா கவனிச்சிங்க. நாளைக்கு மார்னிங் ஒரு டெஸ்ட் இதில் எழுதிடலாம். அதாவது பொட்டென்ஷியல் கெப்பாசிட்டரில் பொட்டென்ஷியல் வந்து ஒரு சில பேட்சஸ் மட்டும் கொஞ்சம் ஒரு கிளாஸ் பாக்கி இருக்குது. கெப்பாசிட்டரை ஃபஸ்ட்டு நம்ம நாளைக்கு எழுதிடலாம். இன்றைக்கி ஈவினிங் ஒரு கிளாஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே போட்டு காமிச்சிட்றேன். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பீஸ் ஆஃப் மெட்டல் இருக்கு, சார்ஜ் எதுவுமே இல்லை, அப்போ பொட்டென்ஷியல் எதுவுமே இல்லை. சார்ஜ் Q கொடுக்குறோம், பொட்டென்ஷியல் V கிடைக்குது. சார்ஜ் 2Q கொடுக்குறோம், பொட்டென்ஷியல் 2V கிடைக்குது. இது ஒரு காமன் ரேஷியோவில் இருக்கு. அந்த ரேஷியோக்கு பேரு கெப்பாசிட்டன்ஸ். Capacitance is the ratio of the charge given to the conductor to the potential developed in that conductor. This is a constant for a particular conductor. Okay, Farad is the unit for capacitance. Coulomb is the unit for charge. Volt is the unit for potential. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பியர் நம்ம எடுத்துட்டு இந்த ஸ்பியருக்கு கெப்பாசிட்டன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா வரும் நம்ம பார்த்தோம். அப்போ பொட்டென்ஷியல்ங்கிறது இந்த ஸ்பியர் பொறுத்த வரைக்கும் K/Q/R, இதுதான் பொட்டென்ஷியல் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஸோ 1/4πε0 Q/R, that is a formula for potential for this sphere. இதில் நம்ம வந்து 4πε0R இங்கே கொண்டு வந்துட்டோம்னா Q/V இங்கே எழுதுவோம். அதுதான் ஃபார்முலா ஃபார் கெப்பாசிட்டன்ஸ் ஃபார் அ ஸ்பியர். ஃபார்முலா ஃபார் கெப்பாசிட்டன்ஸ் ஃபார் அ ஸ்பியர் இது பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மெட்டல் பிளேட் இருக்கு, இந்த பிளேட்டுக்கு சார்ஜ் கொடுக்குறோம், கெப்பாசிட்டன்ஸ் கிடைக்குது. பட் இந்த கெப்பாசிட்டன்ஸை அதிகப்படுத்தணும் அப்படின்னா பக்கத்தில் ஒரு பிளேட் வைக்கணும், அதில் நெகட்டிவ் சார்ஜஸ் இன்டியூஸ் ஆகும். ஆப்போசிட் சைடில் பாசிட்டிவ் சார்ஜ் வரக்கூடாது அப்படின்னா வி ஷுட் கனெக்ட் தட் டு எர்த். இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணும் பொழுது கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இதுக்கு பேர் பிரின்சிபல் ஆஃப் அ கெப்பாசிட்டர். அதில் ஒரு டெரிவேஷன் ஒன்று போட்டோம். கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்முலா வந்து ε0A/Dன்னு வந்தது. இதுக்கு பேர் parallel plate capacitor. This is what we have discussed. கரெக்டா? தென் இதுக்கப்புறம் நம்ம வேற என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, சீரீஸ் கனெக்ஷன்னா என்ன, parallel கனெக்ஷன்னா என்ன. ஒரு 2 கெப்பாசிட்டர் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சர்க்யூட்ல கனெக்ட் பண்ணால் அதுக்கு பேர் parallel கனெக்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். parallel கனெக்ஷன்னா V is a constant. parallel கனெக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா வந்து Cp is equal to C1 plus C2 that we discussed. then series connection அப்படின்னா, ஒரு கெப்பாசிட்டர் C1 எடுத்துக்கிட்டு இன்னொரு கெப்பாசிட்டர் C2 இப்படி கனெக்ட் பண்றது சீரிஸ் கனெக்ஷன். அதாவது இதுல கவனிச்சீங்கன்னா பாசிட்டிவ் plate is connected to positive plate in the case of parallel connection. Negative plate is connected to negative. இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இங்கே நெகட்டிவ் plate is connected to positive plate, அப்படி ஆப்போசிட்டா வருது. இது சீரிஸ் கனெக்ஷன். அப்போ ஒரு பொட்டென்ஷியல் எடுத்து ஒரு 2 கெப்பாசிட்டர் எடுத்து இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணோம்னா அதுக்கு பேர் சீரிஸ் கனெக்ஷன். இதுல 1/CS equal to 1/C1 plus 1/C2 அப்படிங்கிற ஃபார்முலா நம்ம டிரைவ் பண்ணோம். ஷார்ட்கட் வந்து CS is equal to product by sum. இந்த மாதிரி போட்டால் கொஞ்சம் குயிக்காக போடலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். So this can be extended to 3 capacitors, 4 capacitors like that, and this is also can be extended to many capacitors when it connected in series. சரி, இந்த CSCP பற்றி பேசிட்டு எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர்னு ஒன்று பார்த்தோம். அதாவது இந்த பேட்டரி வந்து அந்த பிளேட்டை சார்ஜ் ஏற்றுறதுக்காக ஒர்க் பண்ணுது. நம்ம செல்ஃபோனை சார்ஜில் போடுறோம் அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரிக் பவர் என்ன பண்ணுதுன்னா செல்ஃபோனில் சார்ஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அப்போ இட்ஸ் டூயிங் த ஒர்க். அப்போ அந்த ஒர்க் பண்ணுறதுனால எனர்ஜி கிடைக்குது. ஒரு கெப்பாசிட்டரை பேட்டரியோட கனெக்ட் பண்ணி நம்ம சார்ஜ் இதுக்கு கொடுக்குறோம். அப்படி சார்ஜ் நம்ம கொடுக்கும் பொழுது இதில் எனர்ஜி ஸ்டோர் ஆகுது. எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி. எவ்வளவு எனர்ஜி ஸ்டோர் ஆகுதுன்னு ஒரு டெரிவேஷன் நம்ம போட்டோம். ஃபார்முலா half CV square. another formula of Q square by C. another formula half
VQ. So you should know all these formulas. இது என்னது? எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர். ரைட். நெக்ஸ்ட் என்ன நம்ம பேசணும் அப்படின்னா டைஎலக்ட்ரிக் போலரைசேஷன். டைஎலக்ட்ரிக்ல ரெண்டு இருக்கு, போலார் மாலிகூல்ஸ் வாட்டர் இதெல்லாம், நான் போலார் மாலிகூல்ஸ் O2 இதெல்லாம். ஸோ இதில் ஒரு டைஎலக்ட்ரிக் சப்ஸ்டன்ஸை ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ள நம்ம வைக்கிறோம். அப்போ இங்கேருந்து இங்கே போகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா, அது என்னது? ஒரிஜினல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. பிகாஸ் ஆஃப் தட் இதில் ஆப்போசிட் சார்ஜஸ் வருதுன்னு நம்ம பேசணும். இங்கே நெகட்டிவ் சார்ஜஸ், இங்கே பாசிட்டிவ் சார்ஜஸ், இன்டியூஸ்டு சார்ஜஸ் ஆர் கம்மிங் லைக் திஸ், இன்டியூஸ்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் கோயிங் லைக் திஸ், அது ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது. இப்போ டைபோல் மொமெண்ட், ஒரு டைஎலக்ட்ரிக்கு டைபோல் மொமெண்ட் டோட்டலாக ஒரு டைஎலக்ட்ரிக் சப்ஸ்டன்ஸ் நம்ம எடுக்கிறோம். ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர், ஒரு சிலிண்டர் ஆஃப் ஆக்சிஜன், அதில் டைபோல் மொமெண்ட் எதுவுமே இல்லை. ஆனால் எக்ஸ்டர்னல் ஃபீல்டில் வைக்கும்போது தான் டைபோல் மொமெண்ட் வருது, இந்த டைரக்ஷனில் வருது நம்ம பார்த்தோம். இந்த டைபோல் மொமெண்ட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்ட்ரென்த் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஒரு ரப்பர் பேண்டை கம்மியாக இழுத்தோம்னா கம்மியாக அது எலாங்கேட் ஆகும், அதிகமாக இழுத்தா அதிகமாக எலாங்கேட் ஆகும். அது மாதிரி இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் அந்த 2D அப்படிங்கிறத கொடுக்குது. அதனால டைபோல் மொமெண்ட் கிடைக்குது. இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஒரிஜினல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்ம பேசணும். அதுக்கப்புறம் வாட் இஸ் த ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஹியர் அப்படிங்கிறது பார்த்தோம். த ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் கோ இன் திஸ் டைரக்ஷன். அந்த ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பி பிகர் ஒன் மைனஸ் ஸ்மாலர் ஒன் அப்படின்னு போட்டோம். இதுதான் டைஎலக்ட்ரிக் உள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு. இது ஏர் மீடியம்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு. இது ரெண்டுக்கும் ஒரு ரேஷியோ போட்டோம்னா டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் நமக்கு கிடைக்கும். டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஏர் டிவைடட் பை டைஎலக்ட்ரிக், அதாவது E0 டிவைடட் பை E0 மைனஸ் EI. இது டெஃபினெட்லி வில் பி கிரேட்டர் தேன் 1. கரெக்டா? கிரேட்டர் தேன் 1. This is a unitless dimensionless quantity. Numerically this is equal to relative permittivity. So இதுதான் dielectric polarization we discussed. கரெக்டா? எல்லாமே ஈஸி ஃபிசிக்ஸில் இருக்குது. தரவாக இன்னைக்கு நைட்டு நீங்கள் படித்து பாருங்க. நேற்று கூட ஒரு ஸ்டடி டைம் ஈவினிங் கொடுத்துருந்தேன், படிச்சிருப்பீங்க. மறுபடியும் தரவு பண்ணுங்க. அடுத்தது இதுக்கப்புறம் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு. இந்த கெப்பாசிட்டர் உள்ள ஒரு டயலக்ட்ரிக் ஸ்லாப் வச்சோம். ஞாபகம் இருக்கா? கெப்பாசிட்டர்ல டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ் D. டயலக்ட்ரிக் ஸ்லாப் வச்சோமே, அந்த ஸ்லாபோட திக்னஸ் T. வாட் இஸ் த கெப்பாசிட்டன்ஸ்னு ஒரு டெரிவேஷன் நம்ம போட்டோம். அதுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? எப்சிலான் நாட் A by D minus T plus T by epsilon R. You should know this. ரைட்டா? இந்த டெரிவேஷன் நம்ம போட்டோம். சரி, இதில் ஏர் மட்டும் இருந்தால் என்ன சார் கெப்பாசிட்டன்ஸ்? நமக்கே தெரியுமே, எப்சிலான் நாட் A by D. சார் ஃபுல்லாக டயலக்ட்ரிக் இருந்தா அப்படின்னா, ஃபுல்லாக டயலக்ட்ரிக் இருந்தால் you should multiply by epsilon R. You can say epsilon R, epsilon naught A by D. So dielectric constant அப்படிங்கிற லெட்டரை பயன்படுத்திங்கன்னா K into epsilon naught A by D, or you can say K into C அப்படிலாம் சொல்லலாம். கரெக்டா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இதை டிஸ்கஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வாட் வி டிஸ்கஸ்ட் இஸ், ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு, அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதை ரெண்டு விதமான, இப்படி ஒரு டயலக்ட்ரிக், இது வேற ஒரு டயலக்ட்ரிக். இதோட கான்ஸ்டன்ட் K1, இதோட கான்ஸ்டன்ட் K2. 50% ஆஃப் த ஏரியா இஸ் ஃபில்டு பை சம் டயலக்ட்ரிக். 50% ஆஃப் த ஏரியா இஸ் ஃபில்டு பை சம் அதர் டயலக்ட்ரிக். இதோட டிஸ்டன்ஸ் என்ன? D. இப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா டிரைவ் பண்ணோம். ஃபார்முலா என்ன வந்துச்சு அப்படின்னா, K1 plus K2 by 2 into C dash is equal to K1 plus K2 by 2 into C. Cங்கிறது என்னன்னா, இதில் ஏர் மட்டும் இருந்தால் என்ன வருமோ, K1
ப்ளஸ் K2 by 2. சிங்கிறது என்னன்னா ஏர் மட்டும் இருந்தால் என்ன வரும்? எப்சிலான் நாட் A by D வரும். அதுதான் இதுக்கான ஃபார்முலா. சப்போஸ் ஃபைனலி we discussed about this one. இந்த ஸ்பேஸ் பிட்வீன் த பிளேட்ஸை வந்து நம்ம இப்படி ஒரு டயல்ட்ரிக் போடுறோம், இப்படி வேற டயல்ட்ரிக், வேற மெட்டீரியல், இது இப்படி போடுறோம். இப்போ என்ன ஃபார்முலா வரும் ஞாபகம் இருக்கா? C dash is equal to 2K1 K2 by K1 plus K2 the bracket into C. Cங்கிறது என்ன? எப்சிலான் நாட் A by D. இதுதான் கடைசியாக நம்ம பார்த்தது. இதுக்கப்புறம் இன்னைக்கு பார்க்க வேண்டிய விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஃபைனலாக ஒரு பார்ட் மட்டும் டெலீட் பண்ணிடுறாங்க, 1D கிராஃப் ஜென்ரேட்டர். அதை மட்டும் நம்ம நடத்த வேண்டியது இல்லை. ஓகே, பார்க்கலாமா? இதுலேருந்தே ஆரம்பிக்கிறேன். ஸோ தட் ஒரு ரிவிஷன் ஆஃப் திஸ். கவனி, இது வந்து ஒரு கெப்பாசிட்டர். வாட் இஸ் த கெப்பாசிட்டன்ஸ்? எப்சிலான் நாட் A by D. What is D? The distance between the plates. What is A? The area of the plates. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கிறோம். ஒரு பார்ட்டில் இந்த டயலக்ட்ரிக் K1 இதை கொண்டு வரோம், இன்னொரு பார்ட்டில் வேற ஒரு டயலக்ட்ரிக் K2 இதை கொண்டு வரோம். இப்போ கேள்வி என்னன்னா, வாட் இஸ் த கெப்பாசிட்டன்ஸ், எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் திஸ் ஒன்? இதான் கேள்வி. ஸோ நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னேன்? பாசிட்டிவ் சார்ஜஸ்லேருந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய பிளேட்டுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி போகுதுன்னு பார்க்க சொன்னேன். பாசிட்டிவ்லேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு போகும்போது இந்த எல்லோ கலருக்குள்ளே போய் கிரீன் கலருக்குள்ளே போய் தான் போகணும். வேற வழி இருக்கா? வழி இல்லை. எல்லோக்குள்ளே போனால் மட்டும் போதுமா? பத்தாது. எல்லோக்குள்ளே போய் கிரீனுக்குள்ளே போய் தான் போகணும். இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டில், ஓகே, ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இப்படி இருக்குது, இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் இப்படி இருக்குது. இப்போ கரண்ட் எப்படி சார் போகும் அப்படின்னா, கரண்ட் கண்டிப்பாக எல்லோக்குள்ளே போய் க்ரீனுக்குள்ளே போய் தான் போக முடியுமே ஒழிய அதை அவாய்ட் பண்ண முடியுமா? அவாய்ட் பண்ண முடியாது. தப்பிச்சு வேற வழியாக போக முடியுமா? போக முடியாது. அப்போ இது என்ன கனெக்ஷன்? சீரீஸ் கனெக்ஷன். சீரீஸ் கனெக்ஷன். அப்போ இந்த படத்தை நம்ம கொஞ்சம் பிரித்து போடுறோம். இது வருது, இது இப்படி வருது, இந்த மாதிரி சீரீஸில் ரெண்டு கெப்பாசிட்டர் இருக்கு. வாட் இஸ் திஸ்? இந்த K1 இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர், அடுத்து இந்த K2 இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர். ஓகே, ஏரியா என்ன இருக்கும்? A தான் இருக்கும். டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா, பாதி பாதியாக உடச்சிட்டோம்ல. இது ஒரு D/2 இருக்கும். ஓகே, இது ஒரு D/2 இருக்கும். கரெக்ட், பாதி பாதியாக உடச்சிட்டோம். அப்போ இதுக்கு பேர் நான் கெப்பாசிட்டர் 1, கெப்பாசிட்டர் 2 அப்படி வச்சுக்கிறேன். எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ்னா 1/C எஃபெக்டிவ் இஸ் 1/C1 plus 1/C2 because சீரீஸ் கனெக்ஷன். C1 எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, C1 வந்து டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இன்டு எப்சிலான் நாட் A by D. எவ்வளவு? D/2. புரியுதா? இந்த 2 மேலே கொண்டு போயிட்டு 2K1C. கரெக்டா? 2K1 எப்சிலான் நாட் A by D வந்து C இங்கே இருக்கு. இப்போ C2 எவ்வளவு அப்படின்னா, அதே மாதிரி தான் வரப்போகுது, எழுதுறேன். இது K2 எப்சிலான் நாட், ஏரியா A, டிஸ்டன்ஸ் வந்து D/2. அப்போ என்ன வரும்? 2K2C. ஓகே, அப்போ 1/C எஃபெக்டிவ், 1/C1 தலையில போடுங்க, 1/2K1C. இதை தலையில போடுங்க, 1/2K2C. இதில் நம்ம காமனாக எடுத்துக்கிறது 1/2C எடுத்துக்கலாம். 1/K1 + 1/K2. இதுக்கு LCM எடுக்கலாம். இதுக்கு 1/C dash C எஃபெக்டிவ். இதில் ஈக்குவல் டு 1/2C. இது எப்படி எழுதலாம்? K2 + K1/K1 K2. K2 + K1 அல்லது K1 + K2/K1 K2.
இப்போ நம்ம தலையில் திருப்பி போட்டுடலாம். C dash is equal to, இப்போ 2C K1 K2 மேலே போகுது, கீழே K1 plus K2. ஓகே, அப்போ the formula for this is 2 K1 K2 by K1 plus K2 into C. ஓகே எல்லாருக்கும்? காலையில் ஃபஸ்ட்டு கிளாஸ் எடுக்கலான்னு பார்த்தோம், இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு டைரக்ட் கிளாஸை போட்டுட்டோம். இப்போ மார்னிங் நம்ம எடுக்க வேண்டிய கிளாஸ் தான் இப்போ எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இதில் கெப்பாசிட்டருடைய தியரியை முடிச்சிடறோம். ஈவினிங் ஒரு கிளாஸ், அது டைம் சொல்லிடுறேன். ஈவினிங் கிளாஸில் 6 to 7:30 இருக்குல்ல, அந்த டைமில் நம்ம இன்னும் ஒரு கிளாஸ் எடுத்தோம்னா கெப்பாசிட்டருடைய ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம் நம்ம போட்டுடலாம். நாளைக்கு காலையில் நம்ம டெஸ்ட் வச்சிடலாம். இப்போ நம்மளுடைய இதெல்லாம் பார்த்துட்டிங்களா, எழுதிட்டிங்களா? போன கிளாஸில் எழுதியிருந்தோம் இல்லையா? ரைட். இப்போ நேற்று ஒரு பரீட்சை வச்சோம். அந்த பரீட்சையில் நல்லா பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலி நான் பார்த்தேன் 993 பேர், அதாவது கொஞ்சம் பேர் ஆப்சண்ட்டு எழுதியிருந்தீங்க. அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் அந்த ஸ்கோர் கார்டா அது இல்லை, அதில் பார்த்தீங்கன்னா 993 பேர் பரீட்சை எழுதியிருந்தீங்க. ஒரு 370 நினைக்கிறேன் நோட்டீஸ் போர்டில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அந்த 550க்கு மேலே மார்க்கு வாங்கினது. See, this number I am not very sure. அந்த ஸ்கோர் கார்டில் நீங்கள் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 37.5 அந்த மாதிரி 37-38% of students. So many students have got more than 550. இல்லை, நோட்டீஸ் போர்டில் போட்டிருந்தா கூட போட்டிருப்பாங்க, பரவாயில்ல. மோர் தேன் 550 இவ்வளோ பேர் வாங்கியிருக்கீங்க. 1000 பேருக்கு 370 பேர். ஓகே, சூப்பர் இல்லையா? இப்போ அதில் அந்த மார்க் வாங்காதவங்கள்ட்ட என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, நீங்கள் நிறைய கொஸ்டின் அட்டன் பண்ண மாட்டீங்க, அந்த பிரச்சனை இருக்கும். அட்டெண்ட் ஆல் கொஸ்டின்ஸ். ஸோ நான் ஒரு சில கிளாஸில் இதை பற்றி விளக்கமாக சொல்லியிருந்தேன், அதை மறுபடியும் நான் கிளாஸில் சொல்கிறேன். யூ ஷுட் அட்டெண்ட் ஆல் கொஸ்டின்ஸ், தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் ட்ரை பண்ணுங்களேன், மைனஸில் போயிடும்னு பயப்படாமல் ட்ரை பண்ணுங்கள். அதில் விஷயம் இருக்குது. நம்ம கிளாஸில் வரும்போது நான் கிளாஸில் ஒவ்வொரு கிளாஸாக அதை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். ஐ வில் டெல் யூ. இஃப் ஐ ஹவ் நாட் டோல்ட் யூ இன் யுவர் கிளாஸ், ஐ வில் டெல் யூ இன் மை நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகேயா? அதனால் ட்ரை டு அட்டெண்ட் ஆல் கொஸ்டின்ஸ். நம்பர் 2, யூ ஷுட் ஆல்சோ ஃபீல் கான்ஃபிடென்ட் இன் ஃபிசிக்ஸ். இப்போ கெமிஸ்ட்ரி பயாலஜி மட்டும்தான் பரீட்சை, நிறைய பேர் நல்ல மார்க்கு வாங்க முடியுது. அப்போ ஃபிசிக்ஸ் இருந்துச்சுன்னா உடனே தேவையில்லாத ஒரு பயம் வந்துடுது. தேங்க்யூ. அதனால் என்ன நினைக்கிறோம், நம்மளால் வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறோம். தயவுசெய்து அப்படி நினைக்க வேண்டாம். ஸோ நம்ம நல்லா தான் படிச்சுட்ருக்கோம், ஃபிசிக்ஸ்லேயும் வாங்கலாம். இதுதான் அந்த ஸ்கோர் கார்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு மார்க்கு 675. ஐ எம் நாட் ஹாப்பி அபவுட் திஸ். ஒரு 700 வந்திருக்கலாம். ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினது G4 ஆஸ் யூஷுவல். போன தரம் 700 மார்க் வாங்கினது, அதுக்கு தரம் 700 மார்க் வாங்கினவங்க எல்லாமே G4 தான். ஆஸ் அ பர்சன்டேஜ் சக்ஸஸ் அப்படின்னா அது சென்னை தான். பர்சன்டேஜ் சக்ஸஸ்னா தீஸ் பீப்புள் ஹவ் டன் மோர் தென் 45%. இப்போ நான் போட்டுட்ருக்கேன்ல, இந்த ரேஷியோ அந்த சென்னை ஸ்டூடெண்ட் பொறுத்த வரைக்கும் 42%. இதே ரேஷியோ பாய்ஸ் பொறுத்த வரைக்கும் 42%. பாய்ஸுக்கு இந்த விஷயத்தை ரொம்ப கம்பல் பண்ணி, ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி நிறையா தரம் சொல்லிட்டு வந்தேன். நிறைய கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க. 42%. ஸோ அட்டன் ஆல் கொஸ்டின்ஸ் கான்ஃபிடென்ட்லி. சரி, அடுத்து நான் சொல்கிற விஷயம் என்னென்னா 993. எஸ், அந்த நம்பர் கரெக்டு. அடுத்து நம்ம பார்க்குறது 550ங்கிறது. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கட் ஆஃப்லாம் ஏறிக்கிட்டே இருக்குது.
500 மார்க் நல்ல மார்க் அப்படின்னு நம்ம இப்போ சொல்ல முடியல. 2024 500லாம் வந்து பத்தலை, அதனால அப்படி இருக்கு. 370 கரெக்டான நம்பர். 373 ஸ்டூடெண்ட்ஸ் have got more than 550. இதுதான் இந்த அச்சீவ்மெண்ட். இந்த அச்சீவ்மெண்ட் வியாழக்கிழமை இருக்குமா? வியாழக்கிழமை இருக்குமா? 3 chapters physics தயவு செய்து அருமையா படிக்கணும். திங்கள் இன்னைக்கு, நாளைக்கு, நாளை மறுநாள் நல்லா படிக்கணும். இந்த 3 chapters தரவா ஈஸி ஃபிசிக்ஸ் மெட்டீரியல் படித்து ஃபார்முலாலாம் பக்காவாக எழுதி பார்த்து தென் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் போட்டு பார்த்துட்டு கிளாஸ் நோட்டில் நான் என்ன போட்டிருக்கேன், கவியரசு என்ன போட்டிருக்காரு, அதெல்லாம் தரவாக போட்டு பார்த்து ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு பரீட்சைக்கு வரணும். வேறு உங்கள்கிட்ட இருக்கிற புத்தகங்கள் எது வேணாலும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். நல்லா தரவாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு தென் நீங்கள் பரீட்சைக்கு வாங்க. வரும்பொழுது செமையான மார்க் நீங்கள் வாங்கணும். டு ஹெல்ப் யூ ஐ வில் பி அவைலபிள் டியூரிங் த நைட் ஆல்சோ. ஒரு நாளைக்கு கேர்ள்ஸ் கேம்பஸ், ஒரு நாளைக்கு பாய்ஸ் கேம்பஸ் வந்து உட்காடுறேன். சந்தேகமெல்லாம் இருந்தால் கேளுங்க. பட் ஐ வாண்ட் யூ டு ரிப்பீட் திஸ் பர்ஃபார்மன்ஸ். எப்படி நம்ம கெமிஸ்ட்ரி பயாலஜியில் வாங்குகிறோம் அதே மாதிரி நம்ம ஏன் ஃபிசிக்ஸில் வாங்கலை அப்படிங்கிறதான் என்னுடைய கேள்வி. சின்சியராக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த லெசனில் என்ன பாக்கி இருக்குது அதை முடிச்சிருவோம். ரைட், 1 மணி நேரம் இருக்குது, கவனி. இப்போ நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய போர்ஷன் ஒரு சார்ஜ்டு கெப்பாசிட்டர் இஸ் கனெக்டட் டு uncharged capacitor. Charged capacitor is connected to uncharged capacitor. முதல்ல ஒரு கெப்பாசிட்டர் எடுப்போம். ஓகே, எடுத்துட்டோம். சார்ஜ் போடுவோம். ஓகே, சார்ஜ் போடுறதுன்னு என்ன? பேட்டரியோட கனெக்ட் பண்ணுறோம். ஒரு சுவிட்ச் இருக்குது, சுவிட்ச் ஆன் பண்ணுறோம், அவ்வளோதான், சார்ஜ் ஏறுது. இந்த கெப்பாசிட்டருக்கு கொஞ்சம் நேரம் டைம் ஆகும், சார்ஜ் ஏறுது. நம்ம ஃபோனை வந்து ப்ளக்கில் போட்டோம்னா கொஞ்சம் நேரம் டைம் ஆகும், சார்ஜ் ஏறும். அது மாதிரி கெப்பாசிட்டரில் ஃபுல்லாக சார்ஜ் ஏறிடுச்சு. ஓகே, கம்ப்ளீட் ஃபுல் சார்ஜ் ஏறிடுச்சு. இந்த கெப்பாசிட்டருக்கு பேர் C1, இந்த பொட்டன்ஷியலுக்கு பேர் V0. அப்போ C1. ஓகே, இப்போ கான்செப்ட் என்ன? C is equal to Q by V. அந்த மெத்தட் படி இப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா C1 இந்த கெப்பாசிட்டருக்கு பேர், இந்த சார்ஜுக்கு பேர் கேபிட்டல் Q, இந்த பொட்டன்ஷியலுக்கு பேர் V0. C1 is equal to Q by V0. சார்ஜ் போட்டாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம்? அந்த கெப்பாசிட்டர், சார்ஜ்டு கெப்பாசிட்டர் இருக்கே, அதை எடுத்து we are connecting to another capacitor which is uncharged. இது ரெண்டும் ஐடென்டிக்கலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு 10 மைக்ரோஃபாரட், இதுவும் 10 மைக்ரோஃபாரட், அப்படி கிடையாது. இது 10, இது 6, என்ன வேணாலும் இருக்கலாம். இது C2, அது C1. அப்போ கொஞ்சம் சார்ஜ் இங்கே வரும். ஸோ அன்ஈக்குவலாக பண்ணிக்கலாமா? ரைட், இதில் இவ்வளோ சார்ஜ் இருக்குது, அதில் கொஞ்சம் சார்ஜ் இங்கே இருக்குது, கொஞ்சம் இங்கே வந்துருச்சு. அங்கே 5 ப்ளஸ் இருந்துச்சு, 3 இருக்குது, 2 இங்கே வந்துச்சு. இது இருக்குது, இங்கே வந்துச்சு. ரைட், இந்த சார்ஜ் வந்து கொஞ்சம் இங்கே வந்துச்சு இல்லையா? ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கோம், இன்னொரு பாத்திரத்தை கொண்டு வரோம், எம்டியாக இருக்குது, அன்சார்ஜ்டு கெப்பாசிட்டர் எம்டியாக இருக்குது, கனெக்ட் பண்ணுறோம். அப்போ கொஞ்சம் தண்ணி இங்கே இருக்குது, கொஞ்சம் இங்கே வந்துருச்சு இல்லையா? சமமாக இந்த லெவல் வந்து சமமாக இருக்கிற வரைக்கும் இங்கே வந்துருச்சு. அது மாதிரி பொட்டென்ஷியல் சமமாக இருக்க வரைக்கும் வரும். இது ஹை பொட்டென்ஷியல்னால் இங்கேருந்து சார்ஜ் அங்கே போகும், அது ஹை பொட்டென்ஷியல் அங்கேருந்து இங்கே வரும். ஒன்ஸ் சார்ஜ் ஃப்ளோ ஸ்டாப் ஆயிருச்சுன்னா there is a common potential. ஓகே, ஒரே பொட்டென்ஷியலில் தான் ரெண்டுமே இருக்கும், தண்ணி ஒரே மட்டத்துக்கு தான் இருக்கும். வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் திஸ் காமன் பொட்டென்ஷியல் அப்படின்னா இந்த கான்செப்ட் படி V is equal to Q by C. ஓகே, இது என்ன கனெக்ஷன்? parallel. ஏன் சார் பாசிட்டிவ் கனெக்டட் டு பாசிட்டிவ்னா parallel, பாசிட்டிவ் இஸ் கனெக்டட் டு நெகட்டிவ்னா சீரீஸ் சொல்லியிருக்கேன். parallelனா CP is equal to C1 plus C2. CPங்கிறது C1 plus C2.
டோட்டலாக 2 கெப்பாசிட்டர் இருக்கு, பேரலல்ல இருக்கு. சார்ஜ் அதில் கொஞ்சம் இருக்கு, இதில் கொஞ்சம் இருக்கு. அப்போ காமன் பொட்டென்ஷியல் என்பது, பொட்டென்ஷியல்னா சார்ஜ் பை கெப்பாசிட்டன்ஸ். ஸோ காமன் பொட்டென்ஷியலுக்கு என்ன ஃபார்முலா? Q1 + Q2 / C1 + C2. இது வரைக்கும் எழுதிக்கங்க. ப்ளீஸ் நோட் டவுன் திஸ். எல்லாரும் எழுதியாச்சா? ஸோ இந்த 3 சாப்டரில் உங்களுக்கு எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் இருக்குது. கவியரசு சார் வந்து ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாரு, இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கார், நடத்திடுவார். பொட்டென்ஷியல் கெப்பாசிட்டர் இருக்குது, கைனடிக் தியரி இருக்குது, ஆல்ரெடி நடத்துனது. ஸோ இது 3 சாப்டரும் நல்லா படிக்கணும். இஃப் ரெக்வயர்ட் ஒரு இந்த லெசனுடைய ஒரு கிளான்ஸ், கைனடிக் தியரி வந்து ஒரு கிளான்ஸ் கொடுக்கணுன்னா he will give ஒரே ஒரு பீரியடு கம்ப்ளீட்டாக ஒரு அந்த லெசனை அப்படியே ரிவைஸ் பண்ணலாம். எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் ரிவைஸ் பண்ணணும் கம்ப்ளீட்டாக. நீங்கள் படித்து யூனிட் டெஸ்ட் எழுதின பிறகு பண்ணலாம். இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா we are ready to do that. ரைட்டா? பார்த்துக்கோங்க. வேறு எதுவும் ஹெல்ப் வேணும்னா சொல்லணும். அசைன்மெண்ட்ஸ் போடணும். அசைன்மெண்ட்ஸ் வந்து நேற்று கொடுத்துருப்பாங்க. பொட்டென்ஷியல் அந்த அசைன்மெண்ட் போட்டிருப்பீங்க. அதில் தெரியாததை கேட்கணும். அந்த நைட் ஸ்டடி நான் வருவேன் கேட்கணும். அசைன்மெண்ட்டை போடணும், அது முக்கியம். சும்மானாச்சுக்கும் டவுட் கேட்குறது இல்லை. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் தப்பாக வருது, இல்லை ஆன்சர் வரல, கண்டிப்பாக கேட்கலாம். ஓகே, இது எழுதிட்டீங்க. இப்போ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரு சார்ஜ்டு கெப்பாசிட்டர் connected to uncharged capacitor, it will attain a common potential, and this is the formula. Okay pa, we all know the total charge is conserved. Charge can neither be created nor be destroyed. அப்போ மொத்தமாக என்ன சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா, மொத்தமாக இருந்த சார்ஜ் Q. அதுதான் இப்போ ஸ்பிளிட் அப் ஆகி இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம், இந்த 5+ தான் 3+, 2+ அப்படி வந்திருக்குன்னு நமக்கு தெரியும். அதனால காமன் பொட்டென்ஷியல் இஸ் ஈக்குவல் டு Q divided by C1 plus C2. Okay, what is Q அப்படின்னா C1 V0. கரெக்டா? அப்போ therefore common potential is equal to Q க்கு பதிலா என்ன போடலாம்? C1 V0. C1 V0 by C1 plus C2. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஈவன் இந்த ஃபார்முலா மட்டுமே ஒரு கேள்வியாக கூட ஒரு வருஷம் கேட்டிருந்தாங்க. கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா நமக்கு நியூமரிக்கல் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா நம்ம கால்குலேட் பண்ணலாம். காமன் பொட்டென்ஷியல் இஸ் ஈக்குவல் டு C1 by C1 plus C2 into V0. ஓகே, ரைட். இந்த மாதிரி ஒரு சார்ஜ் கெப்பாசிட்டரை அன்சார்ஜ் கெப்பாசிட்டரோடைய கனெக்ட் பண்ணும் பொழுது இப்போ there will be energy loss. Why there will be energy loss is because the charge is flowing through the copper wire, heat will be produced, அதனால எனர்ஜி லாஸ் will be there. அதை எப்படி நம்ம புரிஞ்சிக்க முடியும்? இனிஷியல் எனர்ஜியை கண்டுபிடிப்போம், ஃபைனல் எனர்ஜியை கண்டுபிடிப்போம். கண்டிப்பாக இதை விட இது கம்மியாக தான் இருக்கும். அப்போ எனர்ஜி லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். சரி சார், இனிஷியல் எனர்ஜி எவ்வளவு இருக்குது அப்படின்னா, இனிஷியல் எனர்ஜி ஆஃப் C1 V0 ஸ்கொயர் இருக்கு, ஆஃப் CV ஸ்கொயர். இது V0, இது C1. அப்போ இனிஷியல் எனர்ஜி எவ்வளவு இருக்கு? ஆஃப் C1 V0 ஸ்கொயர் இருக்கு. ஃபைனல் எனர்ஜி எவ்வளவு இருக்கு அப்படின்னா, இதில் கொஞ்சம் எனர்ஜி இருக்கு, இதில் கொஞ்சம் எனர்ஜி இருக்கு. ஓகே, இதில் எவ்வளவு இருக்கு? half C1 காமன் பொட்டென்ஷியல் ஸ்கொயர். இதில் எவ்வளவு இருந்திருக்கு? half C2 காமன் பொட்டென்ஷியல் ஸ்கொயர். சரிதானே?
ஓகே, காமன் பொட்டன்ஷியலுக்கு என்ன போடணும்? இதுதான் போடணும். அப்போ என்ன வருது நம்ம பார்க்க போகிறோம். ரெடியாக இருக்கீங்களா? ரைட். ஃபைனல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு, நம்ம வந்து ஆஃப் C1 plus C2 காமனாக எடுத்துட்டேன், V ஸ்கொயர். ஓகே, யூ நோ வாட் இஸ் V? C1 plus C2. காமன் பொட்டன்ஷியலுக்கு என்ன ஃபார்முலா? காமன் பொட்டன்ஷியல் ஃபார்முலா வந்து C1 by C1 plus C2 into V0. இதுதான் காமன் பொட்டன்ஷியல். அங்கே இருக்கு டெரிவேஷன் நம்ம போட்டிருக்கோம். காமன் பொட்டன்ஷியல் என்ன போட்டிருக்கோம்? C1 V0 by C1 plus C2. ஓகே, வாட்ஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்? இந்த C1 plus C2 கேன்சல். அப்போ மேலே V0 ஸ்கொயர் இருக்கு, கீழே இங்கே என்ன இருக்கு? C1 plus C2 இருக்குப்பா. இங்கே C1 ஸ்கொயர் இருக்கு, C1 plus C2 ஸ்கொயர் இருக்கு, V0 ஸ்கொயர் இருக்கு. இப்போ நமக்கு இந்த ஸ்கொயரும் இதுவும் கேன்சல் ஆயிருச்சு. அப்போ ஃபைனல் எனர்ஜி என்ன வருது அப்படின்னா half C1 ஸ்கொயர் V0 ஸ்கொயர் C1 plus C2. இது ஃபைனல் எனர்ஜி. இதை எப்படி எழுதுனா நல்லா இருக்கும் அப்படின்னா, இதை half C1 V0 ஸ்கொயர் into C1 by C1 plus C2. You agree with me? கரெக்டாக இருக்கா? அது என்னது? ஆஃப் C1 V0 ஸ்கொயர், அதுதான் இனிஷியல் எனர்ஜி. இனிஷியல் எனர்ஜி ஆஃப் C1 V0 ஸ்கொயர் into this. அப்போ இனிஷியல் எனர்ஜி இஸ் மல்டிப்ளைட் பை C1 by C1 plus C2. C1 by C1 plus C2. இதை எது மல்டிப்ளை பண்ணுறோம்? இனிஷியல் எனர்ஜி. அப்போ தான் நமக்கு ஃபைனல் எனர்ஜி கிடைக்குது. இது சின்ன நம்பர், இது பெரிய நம்பர். ஏன்? இது ஒரு கெப்பாசிட்டன்ஸ் 6, இது 6 + 4. அப்போ கீழே இருக்கிற கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ அதிகம், 6/10. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபைனல் எனர்ஜி வில் பி ஸ்மாலர் தேன் த இனிஷியல் எனர்ஜி. அதனால என்ன அர்த்தம்? தேர் இஸ் எனர்ஜி லாஸ். Because this is a positive quantity. இது ஒரு fraction 1/2 அல்லது 1/3 அப்படி வருது. This is less than 1. அப்போ ஃபைனல் எனர்ஜி கம்மியாக இருக்கு. ஆரம்பத்தில் நம்மகிட்ட ஒரு 100 ஜூல்ஸ் இருந்துச்சு, இப்போ 75 ஜூல்ஸ் தான் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 25 ஜூல்ஸ் லாஸ் ஆயிருச்சு. ஓகே, எல்லாரும் எழுதிக்கலாம். ஸோ நான் மேலே போகிறேன், இதுலேருந்து எழுதிக்கலாம். ஓகே ப்ளீஸ் ஆரம்பிங்க. சார்ஜ்டு கெப்பாசிட்டர் இஸ் கனெக்டட் டு அன்சார்ஜ்டு கெப்பாசிட்டர். ஒரு கெப்பாசிட்டர் பொட்டன்ஷியல் கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த ஃபார்முலா எழுதிக்கலாம். இது இன்னொரு கெப்பாசிட்டரோட கனெக்ட் பண்ண உடனே காமன் பொட்டன்ஷியலுக்கான ஃபார்முலா. Then you write what is the initial energy, then you write what is the final energy. எழுதுங்க. சரி, எனர்ஜினா ஆஃப் CV ஸ்கொயர். ஸோ இனிஷியல் எனர்ஜினா என்ன? ஆஃப் C1 V0 ஸ்கொயர். ஃபைனல் எனர்ஜினா என்னன்னா காமன் பொட்டன்ஷியல் V இருக்கனால ஆஃப் C1 V ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் C2 V ஸ்கொயர்.
ரைட். ஸோ இப்போ ஃபைனல் எனர்ஜி எவ்வளவு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகேயா? ஃபைனல் எனர்ஜி. ரைட். இது வரைக்கும் எழுதிட்டீங்களா? ரைட். யூ நோட் டவுன் திஸ். ஸோ இப்போ நம்ம காமன் பொட்டன்ஷியல் ஃபார்முலா ஏற்கனவே வச்சுருக்கோம், அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஃபைனல் எனர்ஜி எவ்வளோ வருதுன்னு பார்க்கும்போது சம் ஃப்ராக்ஷன் லெஸ் தேன் 1 இன்டூ இனிஷியல் எனர்ஜி. அதனால தான் ஃபைனல் எனர்ஜி சின்னது இனிஷியல் எனர்ஜியை விட அப்படின்னு சொல்கிறேன். அதனால எனர்ஜி லாஸ். அடுத்து நம்ம என்ன பண்ண பார்க்க போறோம் அப்படின்னா, how much is the energy loss? ஸோ எல்லாரும் எழுதியாச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டெப் நம்ம போக முடியும். ஓகே, கவனி. ஸோ how much is the energy loss அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளவு எனர்ஜி லாஸ் ஆச்சு அப்படின்னா என்ன சொல்லணும்? எவ்வளவு இருந்துச்சு, இப்போ எவ்வளவு போயிருச்சு. இருந்தது இவ்வளோ இருந்தது, இப்போ ஃபைனலாக இவ்வளவு தான் இருக்குது. ஏன்ட்டா 100 ஜூல் இருந்துச்சு, இப்போ 75 ஜூல் தான் இருக்குது. அப்போ 25 ஜூல் லாஸ் ஆயிடுச்சு. ஓகே. இனிஷியல் ஃபைனல் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ தான் பார்த்தோம், அதை C1 by C1 plus C2 into epsilon I அப்படின்னு எழுத முடியும்னு பார்த்தோம். ஸோ இது வந்து 1 minus C1 by C1 plus C2 into UI இனிஷியல் எனர்ஜி. இப்போ C1 plus C2 minus C1, அப்போ C2 by C1 plus C2 into UI is the energy loss. எனர்ஜி லாஸ். எனர்ஜி லாஸ் எவ்வளவு இருக்குன்னு கேட்டால் டக்குன்னு ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கணும்? செகண்ட் கெப்பாசிட்டரோட வேல்யூவை மேலே போடணும், டோட்டல் கெப்பாசிட்டன்ஸை கீழே போடணும், இனிஷியல் எனர்ஜியால் பெருக்கணும். வாட் இஸ் த பர்சன்டேஜ் எனர்ஜி லாஸ்? வாட் இஸ் த பர்சன்டேஜ் எனர்ஜி லாஸ்? எனர்ஜி லாஸ் எவ்வளவு, ஒரிஜினலாக இருந்தது எவ்வளவு இல்லையா? 25 ஜூல் லாஸ் ஆயிருச்சு. ஒரிஜினலாக எவ்வளோ இருந்துச்சு? 100 ஜூல்ஸ் இருந்துச்சு. அப்போ எவ்வளவு பர்சன்டேஜ் லாஸ்? இன்டூ 100%, 25% லாஸ். அது மாதிரி எவ்வளவு எனர்ஜி லாஸ் ஆச்சு? C2 by C1 plus C2 into UI. எவ்வளவு இனிஷியலாக இருந்தது? UI into 100%. ஓகே, எழுதிக்கலாம். இதில் UI கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஃபார்முலா எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? C2 by C1 plus C2 into 100%. இதுதான் பர்சன்டேஜ் எனர்ஜி லாஸ். பர்சன்டேஜ் எனர்ஜி லாஸ். ரெண்டு கெப்பாசிட்டரும் ஐடென்டிக்கலாக இருந்தால் என்ன ஆகிடும்? அப்படி 2-3 தரம் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில். ரெண்டு கெப்பாசிட்டர் என்ன, மேலே C வரும், கீழேயும் C plus C2 C வரும். அப்புறம் 100%ன்னு போடும்போது என்ன ஆகிடும்னா 50%ன்னு வரும். இது எப்போ அந்த ஆன்சர் வரும்னா ரெண்டுமே ஐடென்டிக்கலாக இருந்தா. ஒருவேளை அப்படி இல்லைன்னா என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்? இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். ரைட், ஃபாஸ்ட்டாக எழுதிக்கங்க. ஒரு 4 ஃபார்முலா இப்போ பார்த்துருக்கோம், அது என்னென்னு மறுபடியும் எழுதி போடுறேன். எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்கிறேன். ரைட், என்னென்ன ஃபார்முலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, காமன் பொட்டென்ஷியல். காமன் பொட்டென்ஷியல் என்ன மெத்தட்? C1 by C1 plus C2 into the applied potential, original potential. ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து what is the initial energy அப்படின்னா என்ன?
நீங்கள் வாட் இஸ் சாரி இனிஷியல் எனர்ஜினா ஆஃப் C1 V ஸ்கொயர், இது நீங்கள் ஆஃப் C1 V0 ஸ்கொயர். ஓகே, கஷ்டமான விஷயங்களை தான் ஞாபகம் வச்சுக்கணும். இது டிரைவ் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா C1 by C1 plus C2 இதே ஃபேக்டர் அப்படியே போட்டுட்டு அப்சிலான் I. சரி, அடுத்த ஃபார்முலா என்ன? எனர்ஜி லாஸ். எனர்ஜி லாஸ் கண்டுபிடிக்கும் போது மட்டும் C2 by அப்படி வரும். இது ஞாபகம் வச்சுக்கணும். ஃபைனல் எனர்ஜினா நியூமரேட்டரில் C1 போடணும், எனர்ஜி லாஸ்னா நியூமரேட்டரில் C2 போடணும். லாஸ்ட் ஃபார்முலா இன் திஸ் பர்சன்டேஜ் எனர்ஜி லாஸ் என்ன பண்ணணும்? C2 by C1 plus C2 into 100%. அப்படி போட்டு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கும். ஓகே, ஸோ எல்லாரும் எழுதியாச்சா? அடுத்த விஷயத்துக்கு போறேன். இப்போ நம்ம பார்க்கறது ஒரு கெப்பாசிட்டர் எடுக்கிறோம், சார்ஜ் போடுறோம். சார்ஜ் போட்ட பிறகு அதில் ஒரு டயலெக்ட்ரிக் ஸ்லாபை இன்சர்ட் பண்ணுறோம். கவனிங்க, ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு, இதுக்கு சார்ஜ் போடுறோம். ஓகே, ரைட். பொட்டன்ஷியல் V, சார்ஜ் போட்டாச்சு. ரைட், there is some charge here. Now you are going to insert a dielectric slab. Dielectric slab thickness T equal to D, and the size dielectric slab is inserted. What will happen to the various physical quantities? Okay, ரைட். இதில் ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்று, டயலெக்ட்ரிக் ஸ்லாபை இன்சர்ட் பண்ணும்போது பேட்டரி ரிமைன்ஸ் இன் கனெக்ஷன். இப்போ we are discussing about the first case. Battery is in the connection. ஓகேப்பா, கவனி. ஒரு 5 physical quantity நம்ம எழுதுறோம். ரைட். பிஃபோர் டூயிங் திஸ் நம்மகிட்ட கெப்பாசிட்டர் இருக்கு, பேட்டரியில் சார்ஜ் போட்டோம். இப்போ நம்ம அந்த டயலெக்ட்ரிக் ஸ்லாப் இன்சர்ஷன் இன்னும் பண்ணலை. இப்போதைக்கு பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கோம். சரி, அப்போ ஒரு 5 குவான்டிட்டி எழுதுறேன். அது என்ன எழுதுறேன் அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் என்னப்பா ஆகும் அப்படிங்கிறேன். கெப்பாசிட்டன்ஸ் சி, சிக்கு என்ன ஃபார்முலா? Q by V. ஓகே. ரெண்டாவது, எவ்வளவு பொட்டென்ஷியல் இருக்குங்கிறேன். பொட்டென்ஷியல் V இருக்கு. மூணாவது, சார்ஜ் எவ்வளவு இருக்குங்கிறேன். சார்ஜ் Q which is equal to CV இருக்கு. நாலாவது, எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குங்கிறேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே இங்கே போகுது. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு யூனிட் வோல்ட் பை மீட்டர். எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா பை மீட்டர். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்குன்னா V by D. V இங்கே இருக்கு, D டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ், இது ரெண்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ். அஞ்சாவது, எவ்வளவு எனர்ஜி இருக்குங்கிறேன். ஆஃப் CV ஸ்கொயர். I have just written the formulas because இதில் ஒன்றும் புதுமை ஒன்றும் இல்லை. ஒரு கெப்பாசிட்டர் பேட்டரியோட கனெக்ட் ஆயிருக்கு. இது என்னது? பிஃபோர் இன்சர்ட்டிங் த டயலெக்ட்ரிக் திஸ் இஸ் த பேசிக் ஃபார்முலா. இப்போதான் டயலெக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ண போகிறோம். இந்த இதில் என்ன மாற்றங்கள் வருது, இந்த ஃபார்முலாவில் என்ன சேஞ்சஸ் வருது, அதுதான் டிஸ்கஷன். கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் எழுதுங்க. நம்ம இந்த டேபிளில் இது பிஃபோர் த டயலெக்ட்ரிக், இது ஆஃப்டர் இன்சர்ட்டிங் த டயலெக்ட்ரிக் என்ன ஃபார்முலா வருதுன்னு நம்ம எழுதலாம். ரெடியாக இருக்கீங்களா? எழுதலாமா? சரி, இப்போ இந்த சிச்சுவேஷனுக்கு இதுதான் ஃபார்முலா.
இந்த சிச்சுவேஷனுக்கு இது ஃபார்முலா. இப்போ சிச்சுவேஷனில் மாற்றம் என்ன சார் மாற்றம் அப்படின்னா, சாரி, என்ன மாற்றம் அப்படின்னா, கெப்பாசிட்டர் இருக்கு, அதில் கொண்டு போய் சார்ஜ் போட்ட அந்த கெப்பாசிட்டரில் நம்ம டயலெக்ட்ரிக் ஸ்லாப், இந்த திக்னஸுக்கு டயலெக்ட்ரிக் ஸ்லாப் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இதெல்லாம் என்ன ஆகும், அதுதான் டிஸ்கஷன். நம்பர் 1, the effect of the dielectric is it increases the capacitance. Dielectric insert பண்ணா capacitance increase ஆகும். You know the formula, it will be dielectric constant into C. அப்ப என்ன அர்த்தம், இந்த மாதிரி பண்ணும்போது capacitance increases. ஓகே, செகண்ட் ஃபேக்டர் என்னது, பொட்டென்ஷியல். அதே பேட்டரி தான் இங்கே இருக்கு, பொட்டென்ஷியலில் எந்த மாற்றமும் இல்லை, பொட்டென்ஷியல் இஸ் சேம். மூணாவது, சார்ஜ் என்னாச்சுங்க அப்படின்னா, சார்ஜ் வில் பி சி டேஷ் வி டேஷ், சி டேஷ் இன்க்ரீசஸ், வி டேஷ் ரிமைன்ஸ் சேம். அப்போ இது என்ன ஆகுது, கே சி வி. அப்போ திஸ் இஸ் K into Q. அப்போ Q dash is K into Q. That means what? Charge increases. அதாவது சார்ஜ் கேன் neither be created nor be destroyed. சார்ஜ் எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படிலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. பேட்டரி அடிஷனல் சார்ஜை கொடுக்குது. பேட்டரி அலைவாக தான் இருக்குது, கனெக்ஷனில் தான் இருக்குது. பேட்டரி இங்கே சார்ஜை கொடுத்துச்சு, டயலெக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் சார்ஜை கொடுக்குது. ஓகே, அப்போ சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது. சமயத்தில் கணக்கில் என்ன கேட்பாங்கன்னா, டயலெக்ட்ரிக் போட்டதுனால அடிஷனல் சார்ஜ் எவ்வளோ வந்துச்சும்பாங்க. அடிஷனல் சார்ஜ் கே கியூ மைனஸ் கியூ, ஒரிஜினல் சார்ஜ் இஸ் கியூ, கே மைனஸ் 1 இன்டு கியூ. அடுத்த விஷயம், எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன சார் ஆச்சு, அதான் அடுத்தது. நாலாவது விஷயம், எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னாச்சு அப்படின்னா, வி டேஷ் பை டி டேஷ். டிஸ்டன்ஸ் மாறிச்சா இல்லை, வி டேஷ் மாறிச்சா இல்லை, அப்போ வி பை டி தான் வருது. அதே எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் இருக்குது, நோ சேஞ்ச். ஃபைனலி எனர்ஜி என்ன ஆச்சு அப்படின்னா, எனர்ஜி ஆஃப் சி டேஷ் வி டேஷ் ஸ்கொயர். சி மாறிச்சா கேசி, வி டேஷ் மாறிச்சா இல்லை. அப்போ நம்ம என்ன சொல்லணும், ஹாஃப் கேசி வி ஸ்கொயர். ஹாஃப் சி வி ஸ்கொயர் இஸ் யூ. அப்போ இது என்னாச்சு, கே இன்டு யூ. அப்போ எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆல் திஸ்? எழுதிக்கங்க. ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு, பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்கோம், சார்ஜ் ஏறிடுச்சு. இப்போ டயலெக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணுறோம், பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணவே இல்லை. அப்போ 5 ஃபிசிக்கல் குவான்டிட்டி பற்றி நம்ம பேசுகிறோம். இதில் 3 ஃபிசிக்கல் குவான்டிட்டி, அதாவது கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது, எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. பொட்டென்ஷியல் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஒன்றும் ஆகாது. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் சார், பேட்டரி அங்கே தான் சார் இருக்குது, பொட்டென்ஷியல் மாறாது சார். எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா வி பை டி, நம்ம டிஸ்டன்ஸை கூட குறைச்சி பண்ணல. ஒருவேளை கணக்கில் டிஸ்டன்ஸ் இஸ் இன்க்ரீஸ்னு சொன்னால் மாறும், அப்படி பண்ணல. அப்போ என்ன ஆகும், இது ரெண்டும் மாறாது. கெப்பாசிட்டன்ஸ் டயலெக்ட்ரிக்னு உடனே சொல்லிடணும் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இது கன்ஃபார்ம். இதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி மற்றதெல்லாம் என்ன ஆகும் அப்படிங்கிறத கரெக்டாக கிளியர் கட்டாக புரிஞ்சுக்கணும், எழுதிக்கலாம். ஸோ எல்லாம் ஃபாஸ்ட்டாக எழுதிக்கங்க. இது ஒன்றுன்னு நான் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா, இன்னொன்று இருக்குது, செகண்ட் கேஸ் இருக்குது, அதை பற்றி நம்ம இப்போ பேச போகிறோம்.
ஓகே, எல்லாரும் எழுதிக்கிட்டீங்களா? ஸோ எல்லோரும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், நல்ல மார்க் வாங்கிட்டு இருக்கீங்க. வாய்ப்பை வந்து விட்டுறாதீங்க. தீபாவளி வரைக்கும் யாரும் லீவ் கேட்காதீங்க, லீவ் போடாதீங்க. தீபாவளிக்கு இன்ஸ்டிடியூட் லீவே உங்களுக்கு 8 நாள் இருக்குது. நவம்பர் 8 ஊருக்கு கிளம்புறோம், நவம்பர் 15 திரும்பி நம்ம வர்றோம். அதுக்கு மேலே என்னத்துக்கு லீவு இல்லையா? அதனால் வீட்டுக்கெலாம் போக வேண்டாம், நல்லா சின்சியராக படிங்க. இன்னொரு அப்சர்வேஷன் வந்து இந்த மார்னிங் ஸ்டடி பாய்ஸ் கேம்பஸில் பியூட்டிஃபுல்லாக போகுது. எல்லாம் வந்து அந்த 6:30 7:30 படிக்கிறாங்க. கேர்ள்ஸ் கொஞ்சம் அந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து அவ்வளோ இதாக இல்லை போல். காலைல சுறுசுறுப்பாக எந்திரிச்சு வந்து உட்காந்து படிக்க மாட்டீங்க. நானும் உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்னு அதை ரொம்ப இது பண்ணுறது இல்லை. ஆனால் நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் வந்து நம்ம எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறோமோ அந்த அளவுக்கு மார்க் வரும். ஸோ இப்போ தீபாவளி லீவில் நம்ம ரெஸ்ட் எடுக்க போகிறோம். அப்போ நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போடலாமே. இன்னும் ஒரு 15 நாள் டெய்லி நைட்டும் சரி மார்னிங்கும் சரி ஸ்டடி ஹவர்ஸ்லேயும் சரி கொஞ்சம் அக்ரெசிவாக படிக்கலாமே. யோசனை பண்ணுங்கள். நல்லா படித்தா நல்ல மார்க் வாங்கலாம். ஸோ ஒரு 54 சாப்டர்ஸ் எக்ஸாம் நம்ம எழுத போகிறோம். 64 அது வந்து இப்போ 54 ஆயிடுச்சு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, பிகாஸ் ஆஃப் த ரிவிஷன் இன் தி சிலபஸ். அந்த 54 சாப்டரை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். நல்லா எழுதணும். ஊருக்கு போயிட்டு வந்து ஒரு 27 சாப்டர்ஸ் படிக்கணும். ஸோ நம்ம என்ன பிளான் பண்ணுறோன்னா, நம்ம நடத்துகிறதும் எஃபெக்டிவாக நடத்தணும், டெஸ்ட் வைக்கணும், மார்க் குறைஞ்சா மறுபடியும் ரீடெஸ்ட் வைக்கணும். பட் எவ்ரி திங் ஷுட் ஹேப்பன் பிஃபோர் பொங்கல். கம்ப்ளீட் சிலபஸ் ஷுட் பி ஃபினிஷ்ட். சிலபஸ் டு பி ஃபினிஷ்ட் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப எஃபெக்டிவாக பக்காவாக டெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிற மாதிரி முடிக்கணும் இல்லையா? ஜஸ்ட் தான் முடிஞ்சு போச்சு அப்படின்றது இல்லை. அதனால் நீங்கள் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணால் தான் அந்த ரீடெஸ்ட் வராமல் நம்ம வந்து வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்க முடியும். ட்ரை பண்ணுங்கள், நல்ல மார்க் வாங்குங்க. ரைட், இப்போ இது பார்த்துட்டோம், எழுதியாச்சு. அடுத்தது த செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, செகண்ட் ஒன் என்னன்னா, ஒரு பேட்ரி இருக்குது, கெப்பாசிட்டர் இருக்குது, சார்ஜ் போடுறோம், இதெல்லாம் அப்படியே தான் வருது. இந்த பக்கம் இருக்கிறது மாறப்போகுது, சரிதானே? ஸோ திஸ் இஸ் கம்ப்ளீட்லி நவ் சேஞ்ச்ட். இப்போ என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், we are going to remove the battery. ஓகே, பேட்டரியை ரிமூவ் பண்ணிட்டோம். ரைட், பேட்டரியை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா கெப்பாசிட்டரில் இருக்கக்கூடிய சார்ஜ் எங்கேயுமே தப்பிச்சு போக முடியாது, அது அங்கே தான் இருக்குது. பேட்டரி இஸ் டிஸ்கனெக்டட், தப்பிச்சு போகிறதுக்கு எந்த வழியும் இல்லை. இப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டைஎலக்ட்ரிக் ஸ்லாப் இஸ் இன்ட்ரடியூஸ்டு ஹியர். ஒரு டைஎலக்ட்ரிக் ஸ்லாபை கொண்டாந்து போடுறோம். இதில் என்ன வித்தியாசம்னா, ஆஃப்டர் டிஸ்கனெக்டிங் த பேட்டரி த டைஎலக்ட்ரிக் ஸ்லாப் இஸ் இன்ட்ரடியூஸ்ட். இப்போ இந்த பிசிக்கல் குவான்டிட்டிஸ் என்ன ஆகும், தட் இஸ் வாட் we are going to discuss. நம்பர் 1, டைஎலக்ட்ரிக் இன்சூட் பண்ணிக்கிறதுனால capacitance will increase, right? So the first one is capacitance increases. ஓகே, அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ பொட்டென்ஷியல் பேட்டரி கழட்டியாச்சு, அது மாறும். எது மாறாது? சார்ஜ் வந்து மாறாது. அப்போ சார்ஜ் வில் நாட் சேஞ்ச். ஏன்? அது போகிறதுக்கும் வழி இல்லை, வர்றதுக்கும் வழி இல்லை. பேட்ரி இருக்கா? இல்லை. சார்ஜ் தப்பிச்சு போகிறதுக்கு ஏதாவது பாதை இருக்கா? இல்லை. அப்போ த சார்ஜ் வில் ரிமைன் தேர். அப்போ இதில் எந்த மாற்றமும் இருக்காது. இதை வச்சு நம்ம இதை கால்குலேட் பண்ணுறோம். வி அப்படின்னா என்ன? Q by C. வி பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது Q by C. ஓகே, ரைட். Q dash by C dash. Q dash என்னாச்சு? அதே Q தான். C dash என்னாச்சு? KC. அப்போ இது என்ன சார் ஆகுதுன்னா, டினாமினேட்டரில் K. அப்போ what we understand here is potential decreases. Is it okay? புரிஞ்சுக்க முடியுதா? சார்ஜ் அதே தான் இருக்கும், பொட்டென்ஷியல் டிக்ரீசஸ். ஓகே, ஃபோர்த் ஒன், எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகும்? V dash by D dash. V dashங்கிறது V by K. டிஸ்டன்ஸ் நம்ம மாற்றலை. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் பி டிவைடட் பை K. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிக்ரீசஸ். பொட்டென்ஷியல் குறையிறதுனால எலக்ட்ரிக் ஃபீல்டு குறையும். அஞ்சாவது விஷயம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எனர்ஜி
of C dash V dash square. C dash என்னாச்சுங்க அப்படின்னா KC, V dash என்னாச்சு V by K, V square by K square. மேலே ஒரு K கீழே 2K இருக்கு. அப்ப energy will be, the new energy will be old energy divided by U dash is U by K. Therefore, the energy decreases. You understand all this? Right. எல்லாரும் எழுதிக்கலாம். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம ஃபிசிக்ஸ், ஈஸி ஃபிசிக்ஸ் மெட்டீரியலில் இருக்குது. நல்லா எழுதிக்கங்க. மறுபடியும் நைட் ஸ்டடியில் தரோவாக படிங்க. Charged capacitor is disconnected from the battery, and then a dielectric slab whose thickness is equal to the distance between the plates is inserted. What will happen to these physical quantities? ஓகேயா? எல்லாரும் எழுதியாச்சா? ரைட். இப்போ வேற என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு parallel plate கெப்பாசிட்டர்னா ஒரு பிளேட்டுக்கு சார்ஜ் கொடுக்குறோம், உடனே இங்கே நெகட்டிவ் சார்ஜஸ் வந்துடுது. ஆப்போசிட் சைட் கனெக்டட் டு எர்த். C is equal to epsilon naught A by D அப்படிங்கிற ஃபார்முலா வந்து C is equal to Q by V அப்படிங்கிறதுல போட்டு இந்த ஃபார்முலாவை நம்ம கொண்டு வந்தோம். அது மாதிரி மெட்டல் பிளேட்டுக்கு பதிலாக ஒரு ஸ்பெரிக்கல், ஒரு ஸ்பியர், ஒரு சாலிட் ஸ்பியர், இதுக்கு நம்ம சார்ஜ் கொடுக்குறோம். ஓகே, அந்த சார்ஜ் வில் கம் ஹியர். இப்போ பக்கத்தில் ஒரு பிளேட் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல் கவர்ஸ் திஸ். உடனே எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன், நெகட்டிவ் சார்ஜஸ் வில் கம் ஹியர். ஆப்போசிட்ல பாசிட்டிவ் சார்ஜ் வரும், நம்ம விட மாட்டோம், கனெக்ட் டு எர்த். இப்போ இதோட ரேடியஸ் A, இதோட ரேடியஸ் B. அது A, இது B. இந்த சார்ஜ் Q அப்படின்னா இந்த சார்ஜ் மைனஸ் Q. எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். இங்க சார்ஜ் பிளஸ் Q நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா இங்க மைனஸ் Q இங்க வரும். வெளியில சார்ஜ் எதுவும் இல்லை. இப்ப இதை எர்த்தோட கனெக்ட் பண்ணிட்டதுனால பிளேட் B-ல பொட்டன்ஷியல் 0. எனிதிங் கனெக்டட் டு த கிரவுண்ட் 0 பொட்டன்ஷியல். அப்ப நம்ம V-ன்னு சொல்றோமே, அது என்னது? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் A and B. இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். Potential difference na அதோட மீனிங் என்ன? The amount of work required to be done for moving unit positive charge from negative plate to positive plate. எவ்வளவு work நம்ம பண்ணணும், அதுதான் இந்த V. VA minus VB. Right. அப்ப
இந்த பிளேட்டுக்கு இந்த ஸ்பியருக்கு ஏன்னு பேர் வச்சுக்கலாம், இந்த ஸ்பியருக்கு பின்னு பேர் வச்சுக்கலாம். ரைட். பொட்டன்ஷியல் அட் பி என்ன? 0. பொட்டன்ஷியல் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். பி தான் 0 ஆச்சு, அப்ப பொட்டன்ஷியல் அட் ஏ. இதே கான்செப்ட் தான் இங்க. பொட்டன்ஷியல் அட் ஏனா உங்களுக்கு தெரியும், ஒரு பாசிட்டிவ் சார்ஜஸ் ஒரு ஸ்பியர்ல இருந்துச்சுன்னா பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது கே கியூ பை ஆர். இது பொட்டன்ஷியல். இங்க இது ஏன்னு போட்டிருக்கிறதுனால கே கியூ பை ஏ. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பியருக்கு உள்ள, அதாவது ஒரு சில பேட்சஸ்ல இன்னும் அந்த கான்செப்ட், இந்த ஸ்பியர் பத்தி நடத்தலை, இன்னைக்கு நடத்திடுவேன். பட் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ஸ்பியர் இருக்கு, அதுல சர்ஃபேஸ்ல உள்ள பொட்டன்ஷியலா இருந்தாலும் உள்ளுக்குள்ள உள்ள பாயிண்ட்ல பொட்டன்ஷியலா இருந்தாலும் அந்த பொட்டன்ஷியலுக்கு இதுதான் ஃபார்முலா. அப்போ ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல் இருக்கு, இதுல நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கு, இதோட இதுல இருக்கு. அப்போ உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்லையும் பொட்டன்ஷியல் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா சர்ஃபேஸ்ல இருக்கிறது தான் இருக்கும். இந்த ஸ்பியரோட ரேடியஸ் பின்னு இருக்கிறதுனால இது கே இன்டூ மைனஸ் கியூ, இதில் உள்ள சார்ஜ், இதோட ரேடியஸ் பி. எந்த ஃபார்முலா? இதே ஃபார்முலா தான். சார்ஜ் வந்து கான்ஸ்டன்ட் கே இருக்கு, சார்ஜ் கியூ இருக்கு, ரேடியஸ் ஏ இருக்கு. இந்த ஏல இந்த பி, அந்த இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் பினால இங்க கிடைக்கக்கூடிய பொட்டன்ஷியல், உள்ள எல்லா புள்ளியிலையும் கிடைக்கக்கூடிய பொட்டன்ஷியல் இதுதான். நம்ம எந்த புள்ளி பத்தி பேசிட்டு இருக்கோம்? We are talking about this particular point. இந்த பாயிண்ட்ல இந்த இன்னர் ஸ்பியர்னால கிடைக்கக்கூடிய பொட்டன்ஷியல் இந்த பாயிண்ட்ல எவ்வளவு அப்படின்னா kq by a. இந்த பாயிண்ட்ல அவுட்டர் ஸ்பியர்னால கிடைக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எவ்வளவு அப்படின்னா k into minus q by b. நெகட்டிவ் சார்ஜ் gives negative potential, பாசிட்டிவ் சார்ஜ் gives positive potential. அப்ப அந்த a அப்படிங்கிற பாயிண்ட்ல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எவ்வளவு அப்படின்னா டோட்டல் பொட்டன்ஷியல் kq by a மைனஸ் kq by b. அப்ப kq வெளியில் எடுத்துட்டோம்னா kq வெளியில் எடுத்துக்கலாம். இது வரைக்கும் எழுதிக்க. Spherical capacitor. Right. எழுதிட்டீங்களா? இந்த இடத்துக்கு வரோம். ஓகே. This is equal to Kங்கிறது 1 by 4 pi epsilon naught. இந்த Q வெளியில போயிருச்சு. உள்ள என்ன இருக்கு? 1 by A minus 1 by B. அப்ப பொட்டன்ஷியல் VA தான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். V is equal to Q by 4 pi epsilon naught. இது எவ்வளவு? B minus A by AB. From this result Q by V எவ்வளவுன்னு நம்ம சொல்லலாம். Q divided by V நம்ம என்னன்னு சொல்லலாம்? அதுக்கு பேர் தான் கெப்பாசிட்டன்ஸ். அது எவ்வளவு வரும்? 4 pi epsilon naught AB by B minus A எழுதிக்கலாம். AB மேலே போச்சு, B minus A இதெல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்துட்டேன். அப்போ Q by V is equal to 4 pi epsilon naught AB divided by B minus A எழுதிக்கலாம். So
ஸோ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி எதுவும் கொஸ்டின்ஸ் கேட்டால் நீங்கள் வந்து போடலாம். 4 pi epsilon naught அப்படின்னா 1/9 into 10 power 9. அப்புறம் ஏபி சின்ன ரேடியஸ் பெரிய ரேடியஸ் டிவைடட் பை பி மைனஸ் ஏ பெரிய ரேடியஸ் மைனஸ் சின்ன ரேடியஸ். அப்படியே இது ஃபார்முலா மட்டும் நம்ம பார்க்குறோம். சிலிண்ட்ரிக்கல் கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டருங்கிறது ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிலிண்டர், அவுட்டர் ரேடியஸ், இன்னர் ரேடியஸ், சம்திங் லைக் திஸ். திஸ் இஸ் அ கெப்பாசிட்டர். இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ரேடியஸ் வந்து ஏ, இந்த ரேடியஸ் வந்து ஏ, பெரிய ரேடியஸ் இதுக்கும் இதுக்கும் உள்ளது வந்து பி, அதாவது சைட் வியூவில் பார்த்தோம்னா ஸ்மால் சர்க்கிள் ஏ, பிக் சர்க்கிள் இஸ் பி அப்படி இருக்கு. த லெங்த் ஆஃப் திஸ் இஸ் எல். அந்த மாதிரி ஒரு கணக்கு கொடுத்தால் கெப்பாசிட்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? 2 pi epsilon naught L by log to the base E, நம்ம ln அப்படின்னு சொல்லலாம், B by A. ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்க முடியாது, ஆனால் ஃபார்முலாவை கேட்டால் நம்ம சொல்லலாம். ஏன்னா லாகிருதம்லாம் நம்ம கால்குலேட் பண்ணிலாம். லாகிருதம் புக் இஸ் நாட் அலவுட், அதை கால்குலேட் பண்ணி போட முடியாது காம்ப்ளிகேட் நம்பராக இருந்தால். பட் அதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணாமல் சொல்ல முடியும். C is equal to 2 pi epsilon naught L. L is the length of the cylinder divided by ln B by A. B is outer radius, A is inner radius. இது cylindrical capacitor. இதுவும் எழுதிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் த லெசன் வந்துட்டோம். ஒரே ஒரு பாயிண்ட் அது மட்டும் பார்த்தோம். ரெடியா? அடுத்த விஷயம் நம்ம பார்க்குறது வந்து, இப்போ ஒரு பெரிய ஒரு ஸ்பியர் இருக்குது, ஒரு சின்ன ஸ்பியர் இருக்குது. ஒரு சில பேட்சஸ்க்கு நடத்தியிருப்பேன், அது சொல்லித்தரணும். ஒரு பெரிய ஸ்பியர், ஒரு சின்ன ஸ்பியர், ஓகேயா? இதோட ரேடியஸ் வந்து ஒரு 3 மீட்டர் அப்படி வச்சுக்கலாம். இதோட ரேடியஸ் 1 மீட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். இதில் ஒரு 5 கூலும் சார்ஜ் இருக்குது. இதில் மைனஸ் அல்லது +2 கூலும் சார்ஜ் இருக்குது. சரியா? இது ஒரு பெரிய ஸ்பியர், இது ஒரு சின்ன ஸ்பியர். ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணால் இதுக்கு பேர் ஏ, இதுக்கு பேர் பி. ஒரு காப்பர் ஒயர் வச்சு கனெக்ட் பண்ணுறோம், அல்லது கையில் ரப்பர் க்ளவுஸ் போட்டுட்டு ரெண்டையும் டச் பண்ணுறோம். அப்போ சார்ஜ் எங்கேருந்து எங்கே போகும் அப்படிங்கிறதான் கேள்வி. பெரிய ஸ்பியர்லேருந்து சின்ன ஸ்பியர் போகுமா, சின்ன ஸ்பியர்லேருந்து பெரிய ஸ்பியர் போகுமா அப்படின்னா 5 கூலும் இருக்கனால இங்கே தான் அதிகமாக இருக்குது, இங்கேருந்து அங்கே போகும் அப்படி சொல்ல முடியாது. நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு பெரிய பாத்திரம் இருக்குது, இதில் 5 லிட்டர் தண்ணி இருக்குது. ஒரு சின்ன பாத்திரம் இருக்குது, இதில் வந்து 2 லிட்டர் தண்ணி இருக்குது. இதை பைப்பை கனெக்ட் பண்ணால் ஏலேருந்து பிக்கு போகுமா அல்லது பிலேருந்து ஏக்கு போகுமா அப்படின்னா நம்மளால் சொல்ல முடியாது, அன்லெஸ் we know the water level. சரி, வாட்டர் லெவல் சொல்லுங்கள் அப்படின்னா, இந்த பாத்திரத்தில் இவ்வளோ இருக்குது, இந்த பாத்திரத்தில் இவ்வளோ ஹைட் இருக்குது அப்படின்னா இதுதானே ஹைட்டாக இருக்குது. அப்போ தண்ணி இங்கேருந்து தான் இங்கே போகும் நம்ம சொல்லிடுவோம். சின்ன பாத்திரத்தில் 2 லிட்டர்ஸ் தானே இருக்குது, ஏன் போகுது அப்படின்னா அது உயரமாக இருக்குல்ல, தண்ணி வந்து உயரத்துலேருந்து பள்ளத்துக்கு தானே போகும். அது மாதிரி இந்த உயரம் அப்படிங்கிறத எலக்ட்ரிசிட்டியில் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அப்படிங்கிறோம். அப்போ ஏயோட பொட்டென்ஷியல் அதிகமாக இருந்தால்
ஏலேருந்து பிக்கு போகும். பியோட பொட்டன்ஷியல் அதிகமாக இருந்தால் பிலேருந்து ஏக்கு போகும். உயரம் எங்கே அதிகமாக இருக்குது நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பொட்டன்ஷியல் எப்படி சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கே கியூ பை ஆர். சார்ஜ் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னில் 5 கூலும் இருக்குது, ரேடியஸ் 3 இருக்குது. இதில் கே சார்ஜ் வந்து 2 இருக்குது, ரேடியஸ் 1 இருக்குது. அப்போ இது ரெண்டில் எது பெருசாக இருக்குன்னா 2K தான் பெருசு. இது 1.67K, இது 2K. This is bigger. Potential at B is bigger than potential at A. அப்போ சார்ஜ் வந்து பிலேருந்து ஏக்கு போகும். எவ்வளோ போகும் அதை கண்டுபிடிக்க போகிறேன். பிலேருந்து ஏக்கு போகும். எவ்வளவு போகுது அப்படிங்கிறத நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அந்த எக்ஸ் எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்க சொன்னால் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த எக்ஸ் இங்கேருந்து இப்போ பொட்டன்ஷியல் பார்த்தோம். பொட்டன்ஷியல் பி தான் அதிகமாக இருக்குது, ஏ கம்மியாக இருக்குது. பிலேருந்து ஏக்கு போகும். எவ்வளவு போகும் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் நம்ம பார்க்குறோம். அப்போ எக்ஸ் வந்த உடனே இங்கே இருக்கக்கூடிய சார்ஜ் 5 + x இருக்கும், இங்கே இருக்கிற சார்ஜ் 2 - x இருக்கும். ரேடியஸ் இங்கே அதே 3 மீட்டர் தான் இருக்கும், இங்கே 1 மீட்டர் தான் இருக்கும். சரி, இப்போ நம்ம பொட்டன்ஷியல் கண்டுபிடிச்சு பார்க்கலாம். ரெண்டு பொட்டன்ஷியலும் சேமாக இருக்கணும்ல? கண்டிப்பாக. இந்த சார்ஜ் அங்கே போய்கிட்டே இருக்குமா? கொஞ்ச நேரம் போகும், அதுக்கப்புறம் ரெண்டும் சேம் லெவல் வந்துடும். இந்த தண்ணி இங்கேருந்து அங்கே போகும்போது சேம் லெவலுக்கு வர்ற வரைக்கும் தான் போகும். இப்போ விஏங்கிறது என்ன? கே இன்டு சார்ஜ் டிவைடட் பை ரேடியஸ். இங்கே வந்து கே இன்டு சார்ஜ் டிவைடட் பை ரேடியஸ். இந்த கே கெட்ஸ் கேன்சல். கிராஸ் மல்டிப்ளை நம்ம பண்ணுறோம். பண்ணும் பொழுது இங்கே 5 + x இருக்குது, இங்கே 3 அங்கே வருது, 6 - 3x வருது. அப்போ 3x இங்கே கொண்டு வந்தால் 4x ஆகுது, இது 1ன்னு வருது. அப்போ x = 1/4 கூலும், அதாவது 0.25 கூலும் போகும். சரிதானே? எழுதிக்கலாம். இந்த மாடலில் ப்ரீவியஸ் இயரில் ஒரு 2 கணக்கு இருக்கும். ஈவினிங் கிளாஸில் நம்ம போடுவோம். ஓகே, எல்லாரும் எழுதியாச்சா? ரைட். இப்போ இதில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் என்ன? 2 ஸ்பியர் போட்டிங்க. ஓகே, ஒன்று ரேடியஸ் அதிகமாக இருக்குது, ஒன்று கம்மியாக இருக்குது. இதில் ஒரு சார்ஜ் Q1 இருக்குது, இதில் Q2 இருக்குது. ரெண்டையும் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு பேசணும். இதில் என்னென்ன ஃபார்முலாஸ் அப்ளிகபிள்? நம்பர் 1, ஒயர் வச்சு கனெக்ட் பண்ணியாச்சுன்னா பொட்டென்ஷியல் வில் பி சேம். ஏன்னா சார்ஜ் ஃப்ளோ ஆயிரும், சேம் பொட்டன்ஷியலுக்கு வந்துடும். சரி, அடுத்த ஸ்டெப் என்ன? K into Q1 by R1 equal to K into Q2 by R2. K will get cancel. அப்போ Q1 by R1 equal to Q2 by R2. இது ஒரு ஃபார்முலா நமக்கு கிடைக்கும், இது ஒரு ஃபார்முலா நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம இந்த ரேஷியோவை பயன்படுத்தலாம். சார்ஜ் கொடுத்த உடனே சார்ஜ் சர்ஃபேஸுக்கு தானே வரும்? ஆமாம். அப்போ சார்ஜ் நெருக்கடியாக, அதாவது சார்ஜ் டென்சிட்டி எங்கே அதிகமாக இருக்கும்? சின்னதில் அதிகமாக இருக்குமா, பெருசில் அதிகமாக இருக்குமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. ரைட்டா? சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டினா என்ன? Q/A. அப்போ சார்ஜுக்கு என்ன ஃபார்முலா போடலாம்? σA. அப்போ Q1 இதில் இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து என்ன போடணும்? Q1க்கு பதிலாக σ1 A1. A அதோட ஏரியா, சர்ஃபேஸ் ஏரியா. Q அப்படின்னா σ இன்டூ சர்ஃபேஸ் ஏரியா.
சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ ஸ்பியர் எவ்வளவு 4 pi r ஸ்கொயர். அப்போ அந்த Q1க்கு என்ன பண்ணணும் சிக்மா 1 4 pi r1 ஸ்கொயர் கீழே r1. Q2க்கு என்ன பண்ணணும் சிக்மா 2 4 pi r2 ஸ்கொயர் r2 அந்த மாதிரி போடணும். இப்போ இந்த 4 pi இங்கே இருக்கு கேன்சல் ஆயிருது. r2 பவர் கேன்சல் ஆயிருச்சு. அப்போ நமக்கு ஒரு கண்டிஷன் என்னங்க கிடைக்குது அப்படின்னா சிக்மா 1 r1 இஸ் சிக்மா 2 r2. இது ஒரு ஃபார்முலா கிடைக்குது. கண்டிஷன் 1 2 3 எழுதிக்கலாம். ஸோ எல்லாரும் எழுதியாச்சா? லாஸ்ட் ஒரே ஒரு 2 minutes தான் இப்போ முடிய போகுது. ரைட், கவனிங்க. லாஸ்ட் ஒன் ஸ்டெப் லெட் அஸ் டிஸ்கஸ். So V1 is equal to V2, Q1 by R1 equal to Q2 by R2, அப்புறம் sigma 1 R1 equal to sigma 2 R2. இப்போ நிறைய ஸ்பியர் இருக்குங்க. ஒன்று பெருசாக இருக்குங்க, ஒன்று சின்னதாக இருக்குங்க, ஒன்று மீடியம் சைஸ் இருக்குங்க, அப்படிலாம் இருக்குது. இதை கனெக்ட் பண்ணுறீங்க. இப்படி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உடனே என்ன சொல்லுவீங்க? sigma 1 R1 equal to sigma 2 R2 equal to sigma 3 R3 அந்த மாதிரி தானே வரும். That is equal to a constant.